புஷ்பா டைரக்டர் சுகுமார் இயக்கத்துல நம்ம அல்லு அர்ஜுன், அதுக்கடுத்து ராஷ்மிகா மந்தனா, பகத் பாசில் அப்படின்னு சொல்லிட்டு பகத் பாசில் இந்த பேரை ஏதோ தப்பா சொல்றேன்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காப்ல. என் வாயில அப்படிதான் வருது, பகத் பாசில் கரெக்டா சொல்றேன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு சமீபத்தில் தியேட்டர்ல வெளிவந்து வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்க ஒரு பயங்கரமான ஆக்ஷன் தெலுங்கு திரைப்படம். தெலுங்கு படமா இருந்தாலும் டப் பண்ணி கொண்டு வந்திருக்கிற எல்லா மாநிலங்களிலும் இந்த படத்துக்கு ஒரு அமோகமான வரவேற்பு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டிலயும் இந்த படம் ரொம்ப சூப்பரா ஓடிக்கிட்டு இருக்கு. டே பை டே இந்த படத்துடைய ஷோ கவுண்ட் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஐ மீன் ஷோ கவுண்ட்னா எப்படி சொல்றதுன்னா, இந்த தேட்டருக்கு வருவாங்க இல்லையா, அவங்களோட எண்ணிக்கை எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ முதல் நாள் 50% வந்திருந்தா 2வது நாள் 60, 3வது நாள் 70 அப்படி சொல்லிட்டு டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு வர சண்டே டெஃபினட்டா ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு இருக்கும். அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. இந்த படம் வெளிவந்த முதல் நாளே கிட்டத்தட்ட 300 கோடி வசூல் வந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட் பண்ணிடுச்சு. 2வது நாள் 449 கோடி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அதுல ஏதோ ஒரு தப்பாம, அதுக்கடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ஃபோன் பண்ணி இல்ல சார் அந்த ரெக்கார்டு வந்து தப்பு, படம் 500 கோடியை கடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. படம் வெளிவந்த 2 நாள்ல இந்த திரைப்படம் 500 கோடி ரூபாய் கிளப்ல ஜாயின் பண்ணி ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட் பண்ணிடுச்சு. இப்ப படம் வெளிவந்து 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாள்ல இந்த படம் எவ்வளவு ரெக்கார்டு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் தலையே சுத்திரும் போல இருக்கு. எப்படா இந்த அளவுக்கு ஒரு பெரிய ரெக்கார்டு இந்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் மண்டையை சுரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த புஷ்பா திரைப்படம் வெளிவந்த 3 நாள்ல எவ்வளவு வசூல் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 600 கோடி ரூபாய் கிளப்ல இந்த படம் இப்போதைக்கு இணைஞ்சிருச்சு. அதாவது 621 கோடி இந்த புஷ்பா திரைப்படத்துடைய பாகம் 2 வெளிவந்த 3 நாள்ல வசூலா வந்திருக்கு. இன்னைக்கு வசூல்லாம் சேர்த்தீங்கன்னா 800 கோடி கடந்துரும் போல இருக்கு. வெறும் 4 நாள்ல இந்த படம் டெஃபினட்டா 1000 கோடி ரூபாய் கிளப்ல ஜாயின் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 7 நாள்ல கிட்டத்தட்ட 700 கோடியே வசூல் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா 3 நாள்ல 600 கோடி ரூபாய் கிளப்ல ஜாயின் பண்ணிச்சு. இன்னைக்கு வேற சாட்டர்டே, நிறைய இடங்கள்ல ஹாலிடே தான். டெஃபினட்டா எல்லா தியேட்டரும் ரொம்ப சூப்பரா ஓடிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 780 இருந்து 790 கோடி வந்துடும். நாளான்னைக்கு வர அப்டேட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கோடி நெருங்கிடுவாங்க. டெஃபினட்டா புஷ்பா திரைப்படம் 1000 கோடி ரூபாய் கிளப்ல ஜாயின் பண்ண போது அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துடைய ரன் டைம் 3 மணி நேரம் 20 நிமிஷம் இருக்கு இல்லையா. ஆனா இந்த படத்துடைய ஒரிஜினல் ரன் டைம் எவ்வளோன்னா 5 மணி நேரத்துக்கும் மேல இருந்ததாமா அந்த படத்துடைய ஒரிஜினல் ரன் டைம். அதுக்கப்புறமா தான் இந்த படத்தை ட்ரிம் பண்ணி 3 மணி நேரம் 20 நிமிஷமா கொண்டு வந்திருக்காங்க. இப்ப ரசிகர்கள் என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, நெட்ஃபிளிக்ஸ்ல வரும்போது இந்த படத்துடைய எக்ஸ்டெண்டட் கட்டை கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும், அந்த 5 மணி நேரம் வருஷனை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அட பாவிங்களா, இன்னும் என்னென்ன சீன்லாம் கட் பண்ணிக்கிடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு இந்த படம் எவ்வளவு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டோட நிக்குது. ஐ மீன் ஒரு மிகப்பெரிய உச்சத்துல கொண்டு போய் சேர்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். புஷ்பா டைரக்டர்